மக்களே, இன்று நாம் திருக்குறள் 411ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் அரசியல் இயலில் கேள்வி அதிகாரத்தின் முதல் குறள். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம். செல்வத்துள் எல்லாம் தலை. இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், செல்வம் பல வடிவங்களில் வரும், ஆனால் அத்துடன் வரும் பொறுப்பும் பயனும் சிறப்பாக உள்ளது. முதலில் பொருளாதார செல்வம்தான் எல்லா விஷயங்களின் அடிப்படை. ஆனால் அதன் மேல் அறிவும் நெறியும் சேர்ந்து ட்ரூ செல்வமாகும். அதனால் செவிச்செல்வம், அதாவது தங்கள் அறிவை வளர்த்துக் கொண்டு திருத்தமான முடிவுகளை எடுக்கும் நிலை, மற்றும் அச்செல்வம் சுயநலமற்ற சேவை மற்றும் நல்ல ஆட்சியுடன் தொடர்புடைய செல்வம். இந்த குறள் முக்கியமானது என்பதை பார்க்கும்போது நீதிமிக்க தலைவரின் பண்பு இங்கே முழுமையாக விவரிக்கப்படுகிறது. எது உண்மையான செல்வம் என்பது கேள்வி நான் கேட்டால் இதுதான் வழிகாட்டும் புலமை. உதாரணமாக, ஒரு வணிகர் தன் லாபத்தை மட்டும் மையப்படுத்தாமல் ஊழியர்களின் நலனையும் சமூகத்தின் மேம்பாட்டையும் கவனித்தால் அவன் செவிச்செல்வம் பெற்றார். மற்றொரு உதாரணம், பள்ளி தலைவன் மாணவர்களின் கல்வி தரத்தை மட்டுமல்ல, அவர்களின் ஒழுக்கம் சிறப்பு திறமையையும் வளர்த்தால் அதுவே அச்செல்வம். இன்றைய உலகம் பொருளாதாரத்தின் பன்முகத்தன்மை அதிகம், ஆனால் தனிப்பட்ட மதிப்புகள் குறையடும். இவ்வாறு இந்த குறளை பின்பற்றின் நிதி, அறிவு, சேவை ஆகிய 3 துறைகளிலும் சமநிலை பெற முடியும். இதனால் நம் வாழ்க்கை நெறிமுறையாகவும் வெற்றியுடனும் இருக்கும். அதனால் இந்த குறள் மிகவும் சிறப்பாக சொல்லி வருகிறது. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம். செல்வத்துள் எல்லாம் தலை. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.